நாடாளுமன்றத்தில் இதுநாள் வரை குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தின் மீது விவாதம் நடந்தது. மக்களவையிலே முதலில் பேச ஆரம்பித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய பேச்சை தொடர முடியாமல் தொடர்ந்து ஆளுங்கட்சியினர் இடையூறு விளைவித்து கடந்த 3-4 தினங்களுக்காக மக்களவை சுத்தமாக நடைபெறவே இல்லை. அவை தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டது. ஆனால் மாநிலங்களவையில் விவாதம் நடந்தது. அதேபோல எங்களுடைய காலை நேரத்தில் கேள்வி நேரம், 0 ஹவர் எல்லாம் நடந்தது. முழுமையாக நாங்கள் ஒத்துழைத்தோம். விசித்திரங்கள் பல அரங்கேறுகின்றன. நாடாளுமன்ற ஜனநாயகம் மதிக்கப்படுவதில்லை என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. உதாரணத்திற்கு நேற்றைக்கு அமெரிக்க ஒப்பந்தம் குறித்து இந்திய அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் அறிக்கை வைப்பதற்கு பதிலாக வெளியிலே ஊடகத்திடம் கொண்டு சென்றது மரபுக்கு மாறான ஒன்று. நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் நடைபெறுகிற போது அரசினுடைய அறிவிப்புகள் எதுவாக இருந்தாலும், அதுவும் முக்கியமான முடிவுகள் என்கிற போது அது அவையில்தான் இருக்க வேண்டும். காரணம் கேட்டபோது காமர்ஸ் மினிஸ்டர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் மக்களவையிலே கொந்தளிப்பு நடந்தது என்றார். நாடாளுமன்றம் என்பது இரு அவைகளுடைய தொகுப்புதான். மாநிலங்களவை, மக்களவை இரண்டும் சேர்ந்ததுதான் நாடாளுமன்றம் என்பது. ஆக ஒரு அவை நடைபெறாத போது இன்னொரு அவையில் வைத்து தன்னுடைய அறிக்கையை தந்திருக்க வேண்டும். ஆக எங்களை பொறுத்தவரை இவ்வளவு பெரிய, அதாவது எல்டர்ஸ் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய மாநிலங்களவையை மதிக்க தவறிவிட்டார்கள். எங்களிடம் வந்து அந்த அறிக்கையை தருவதற்கு பதிலாக பத்திரிகையாளர்களிடம் போய் அறிக்கையை தந்ததோடு மட்டுமல்லாமல் நிறைய குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார்கள். இது குறித்து நேற்றைக்கு ஒழுங்கு பிரச்சனை எழுப்பிய போது அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும், அவர்களும் சொல்லவில்லை, அவைத்தலைவரும் அதற்கு அனுமதிக்கவில்லை. சொன்னதை மட்டும் கேட்டுக்கொண்டார்கள். எப்படி நீங்கள் ஒரு நாடாளுமன்றத்தினுடைய மாண்பை இப்படி சீர்குலைக்கலாம் என்றதற்கு விடை கிடைக்கவில்லை. அதுபோல இன்றைக்கும் நடந்த காலையில் நடைபெற்ற நிகழ்ச்சி, எதிர்க்கட்சித் தலைவர் பேச ஆரம்பித்த போது, அதுவும் ராகுல் காந்தி அவர்களை ஏன் பேச அனுமதிக்கவில்லை என்று கேட்ட நேரத்தில் இன்னொரு அவையில் நடைபெறுவதை இங்கே பேசக்கூடாது என்று சொன்னார்கள். விதி இருக்கிறது என்றார்கள். பின்னர் நான் விதிகளை படித்து காட்டி தவறாக அந்த அவையை பற்றி பேசக்கூடாது என்றுதான் இருக்கிறதே தவிர பேசக்கூடாது என்று இல்லை. அவரும் யாரை பற்றியும் தவறாக பேசவில்லை. இரண்டாவதாக, இதுபோன்ற விதிகள் எல்லாம் பொருந்தாது என்று ஏற்கனவே இருந்த அவையின் தலைவர் திரு ஜெகதீப் டங்கர் அவர்கள் ஒரு தீர்ப்பு தந்திருக்கிறார், ரூலிங். அதாவது ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெறுகிறது, இன்னமும் முடிவு வரவில்லை என்கிற போது அது குறித்து பேசக்கூடாது. அது மாதிரி இன்னொரு அவையிலே நடைபெறுவதை விமர்சிக்க, இப்படி நிறைய இருக்கின்றன. ஆனால் அவர் இது பற்றி ஒரு முறை பிரச்சனை எழுப்பிய போது வானத்துக்கு கீழ் இருக்கிற எதை வேண்டுமானாலும் இந்த அவையில் விவாதிக்கலாம் என்று ஒரு ரூலிங் கொடுத்திருக்கிறார். அது இன்னும் மாற்றப்படவில்லை. எனவே நீங்கள் சொன்ன இந்த விதிகள் பொருந்தாது என்றதையும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. ஆக விதிகளையும் அவர்கள் மதிப்பதில்லை, எங்கள் குரலையும் அவர்கள் ஏற்பதில்லை, நாங்கள் நியாயமாக கேட்கிற கேள்விகளுக்கும் பதில் சொல்வதில்லை. அரசாங்கம் என்பது நாடாளுமன்றத்திற்கு பதில் சொல்ல கட்டுப்பட்டது. அரசாங்கம் சில கடமைகளை செய்ய தவறுகிற போது எதிர்க்கட்சிகள் கேள்விகளை எழுப்புவதற்குத்தான் அங்கே இருக்கின்றனவே தவிர இவர்களோடு சேர்ந்து இவர்கள் பேசுவதற்கெல்லாம் தலையாட்டுவது எங்கள் வேலை அல்ல. ஆனால் எங்கள் கேள்விகளை அனுமதிப்பதில்லை, அனுமதித்தாலும் பதில் சொல்வதில்லை. அவைத்தலைவரும் எங்களுக்கு அந்த உரிமைகளை வழங்குவது இல்லை. அல்லது அரசாங்கத்தை பார்த்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என்று சொல்லலாம். இதற்கு முன்பு அவர் சொல்லலாம், ஐ கேனாட் டிக்டேட் என்று. டிக்டேட்டே பண்ண வேண்டாம், டைரக்ஷனே போதும். இதற்கு முன்பு அவையினுடைய தலைவர்கள் அரசாங்கத்தை பார்த்து பதில் சொல்ல சொல்லியிருக்கிறார்கள். அது திரு வெங்கையா நாயுடு காலமாக இருக்கலாம், டங்கர் காலமாக இருக்கலாம், அதற்கு முன்னால் அமீத் அன்சாரி, எல்லாருமே அரசாங்கத்தை பார்த்து எதிர்க்கட்சியின் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சொல்வது இல்லை. இப்போது மாலையில் பிரதமர் அவைக்கு தன்னுடைய பதில் உரையை தருவதற்காக வருகை தந்தார். அப்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே எழுந்து நின்று பேசுவதற்கு அனுமதி கேட்டார். முக்கியமாக எல்லோரும் கவனிக்க வேண்டியது, நாடாளுமன்ற ஜனநாயகம் என்று சொன்னால் அவையிலே பிரதமருக்கு என்ன முக்கியத்துவம் உண்டோ அதே முக்கியத்துவம் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் உண்டு. எனக்கு நினைவிருக்கிறது, டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் அருண்ஜேட்லி எழுந்து நின்றால் இவர் உட்கார்ந்து கொண்டு அவரை பேச அனுமதிப்பார். அவர் சொல்லுகிற கருத்தை கேட்டு பின்னர் பதில் சொல்வார். அதற்கு முன்பு நாங்கள் பல பேரை பார்த்திருக்கிறோம். வாஜ்பாயை பார்த்திருக்கிறோம், தேவகவுடா, குஜ்ராலை எல்லாம் பார்த்திருக்கிறோம். இவர்கள் எல்லாம் அப்படித்தான் நடந்திருக்கிறார்கள்.
ஆனால் இன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் அவருடைய வயதை மீறி, பொறுப்பை மீறி, கடமையின் பொருட்டு தான் வகிக்கிற பொறுப்பை முன்னிட்டு எழுந்து நின்று வாதாடி கொண்டே இருந்தார். அவையின் தலைவரும் அனுமதிக்கவில்லை. திரும்பி பார்ப்பதே இல்லை. இப்போதெல்லாம் ஒரு புறமாக விஸ்வாமித்திரரை போல திரும்பிக் கொள்கிறார்கள், இந்த பக்கம் பார்ப்பதே இல்லை. குறைந்தபட்சம் பிரதமராவது இவருடைய பொறுப்புக்கு மரியாதை கொடுத்து உட்கார்ந்து விட்டு நீங்கள் சொல்லுங்கள் என்று பின்னர் அதற்கு பதில் சொல்லியிருக்கலாம். இவ்வளவு நேரம் பேசுகின்ற அளவிற்கு நேரமும் தகவல்களும் வைத்திருக்கிற பிரதமர் ஏன் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற எல்லா எதிர்க்கட்சிகளின் சார்பாக அவர் பேசுகிறார்? அவருடைய ஓரிரண்டு நிமிட உரைக்கு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்ற அந்த பொறுப்பை தட்டி கழித்துவிட்டு சிரித்துக் கொண்டு பதில் சொல்லி பேசுகிறார் என்று சொன்னபோது, இவர்கள் பேசுவதெல்லாம் கேட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருப்பதற்கு எங்களுக்கு வேறு என்ன வேலை? அவர்கள் நிறைய கதை சொல்வார்கள், குறுக்கே பேசவும் முடியாது, விளக்கம் கேட்கவும் முடியாது, எங்கள் கருத்துக்களை எடுத்து வைக்கவும் முடியாது. ஆக நாடாளுமன்றம் என்பது ஒரு கட்சிக்காக மாறிவிட்டது. எதிர்க்கட்சிகள் என்பவை பெயருக்குத்தானே தவிர உரிமைகள் அவருக்கு இல்லை என்ற நியதி பல காலமாக பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் நடக்கிறது. இப்போது அது உச்சத்தில் இருக்கின்றது. எனவே தொடர்ந்து அங்கே உட்கார்ந்து ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்பினாலும் ஒன்றும் நடக்கவில்லை என்றதற்கு பின்னால் எல்லோரும், எல்லா எதிர்க்கட்சிகளும் இன்றைக்கு திரு கார்கே அவர்களுடைய தலைமையிலே வெளிநடப்பு செய்திருக்கிறோம். ஆக இது ஜனநாயக முறைப்படி ஊர் மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு சொல்வது என்னவென்றால், எங்கள் குரலுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை, எங்கள் கருத்துக்களுக்கு அங்கே கேட்பதற்கு அவர்களுக்கு மனமில்லை, கருத்துக்களை கேட்டு பதில் சொல்லுகின்ற அளவிற்கு தன்மையும் இல்லை என்கிற போது, இதுதான் இன்றைக்கு இந்திய நாட்டில் நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற ஜனநாயகம். வெளிநடப்புக்கு பிறகு பிரதமர் பேசும் பொழுது காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட நிர்வாக தவறுகளால இந்திய பொருளாதாரம் 11வது நிலைக்கு தள்ளப்பட்டது. நாட்டின் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் தான் எதிர்க்கட்சிகள் இது போன்ற தரம் தாழ்ந்த செயல்களை அவையில செய்யறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சிருக்கிறாரு. தரம் தாழ்ந்த செயல் என்று இதை சொல்கிறார்கள். எனக்கு தெரிந்து ஒரு முறை குடியரசுத் தலைவர் உரைக்கு 2 கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதுமே 2 பகுதிகளாக நடக்கும். அவருடைய உரைக்கே நன்றி தெரிவிக்க முடியாத நிலைமை தொடர்ந்தது. பாரதிய ஜனதாவினுடைய அந்த அவர்களுடைய அமளியின் காரணமாக கடைசியாக மரபு நிமித்தம் 2 நாள் அனுமதித்தார்கள். ஆக இதை எப்படி அவர்கள், நீங்கள் என்ன சொன்ன வார்த்தை, இது தரக்குறைவாக என்று சொல்வதெல்லாம் பொருந்தவே பொருந்தாது. அதுபோல திமுக காங்கிரஸ் கட்சி கூட்டணியின் போது இந்தியா என்ன நிலையில் இருந்தது என்பதை நன்றாக ஒப்பிட்டு பார்க்கலாம், இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறது என்று. கடந்த ஆண்டு 50,000 ரூபாய் விற்ற தங்கம் இன்றைக்கு 1 லட்சத்தை கடந்து விட்டது. டாலருடைய மதிப்பு 92 ரூபாய். நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது 46 ரூபாய் இருந்தது. அதே நம்முடைய இன்றைய பிரதமர், அன்றைய குஜராத்தின் முதல்வர் விமர்சித்திருக்கிறார். ஆக அவர்களுக்கு ஒரு நீதி, எங்களுக்கு ஒரு நீதி. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், அதிகமான அளவிற்கு வருமானம் வருகிற நாடுகளில் 10 வரிசையில் இந்தியா கடைசியில் இருக்கிறது. தனிநபர் வருமானம் என்பதில் நாம் சீனாவை விட 6 மடங்கு குறைவாக இருக்கிறோம். வியட்நாமிற்கு பாதி அளவில் தான் இருக்கிறோம். எனவே இந்த வெளியில் வேண்டுமானால் கதை சொல்லலாம், பூமிங் எக்கானமி, வி ஆர் த 3rd லார்ஜஸ்ட் என்று சொல்லலாமே தவிர, உண்மையில் இது பணக்காரர்களுக்காக நடத்துகிற அரசாங்கம். அவர்கள் தருகிற பணத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் நாட்டினுடைய பண வளர்ச்சி என்றெல்லாம் சொல்வது நடைமுறைக்கு ஒவ்வாது. 1% சார்ந்தவர்கள் 40 விழுக்காடு இந்த நாட்டினுடைய சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள். 10 விழுக்காட்டை சார்ந்தவர்கள் மட்டுமே வருகின்ற நாட்டினுடைய மொத்த வருமானத்தில் 58 விழுக்காடு வைத்திருக்கிறார்கள். 50 விழுக்காடு ஏழை எளியவர்களுக்கு 10%, 15% தான் கிடைக்கிறது என்கிற போது, இதுதான் உங்களுடைய ஆட்சி. இன்இக்வாலிட்டி, ஏழை பணக்காரன் என்ற கருதுகிற போது ஏழையின் தரத்தை உயர்த்துவதில்லை, பணக்காரர்களை மேலும் பலப்படுத்துகிறார்கள். அதானி, அம்பானி போன்றவர்களுக்கு வாரி வழங்குகிறார்கள், திட்டங்களையும் நிலங்களையும் தருகிறார்கள். ஆனால் ஏழைகளுக்கான திட்டங்கள் எதுவுமே கிடையாது. எனவே எங்களை பற்றி அவர்கள் பேசுகிறார் என்றால் அதற்குத்தான் நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாருங்கள், நாங்களும் பேசுகிறோம், நீங்களும் பேசுங்கள் என்று. கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை. மாறாக இவர்கள்தான் இப்படி அவதூறுகளை வாரி வீசுகிறார்களே தவிர, பொறுப்புடன் எங்களுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் ஏற்கனவே பேசிய போது சொன்னவைகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்க வேண்டும். அதுதான் ஒரு பொறுப்புள்ள பிரதமருக்கு இலக்கணம். ஆனால் அவர்கள் அப்படி நடந்து கொள்வதில்லை. சக எம்பிக்கள், மக்களவையில பெண் எம்பிக்கள் பிரதமரை தாக்க திட்டமிட்டார்கள், அதனால அவர் அவைக்கு வர வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்ற ஒரு கருத்தை சபாநாயகர் திட்டமிட்டார்கள் என்றதெல்லாம் கற்பனையாக பேசுவது. எனக்கு மக்களவையில் நடந்தது தெரியாது. ஆனாலும் நீங்கள் ஊடகத்தை சார்ந்தவர்கள் திருப்பி திருப்பி கேட்கிற போது சொல்கிறேன், பெண் எம்பிக்கள் திட்டமிட்டார்கள் என்று எப்படி அனுமானித்து ஒருவர் சொல்ல முடியும்? அந்த அளவிற்கு இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் தரந்தாழ்ந்து போய்விட்டனவையா? தயவு செய்து யோசித்து பாருங்கள். எனவே அபாண்டமாக எதை வேண்டுமானாலும் சொல்வது, மக்கள் மத்தியில் எதிர்க்கட்சிகளை பற்றி தவறான கருத்துக்களை உருவாக்குவது, அதிலே ஆதாயம் தேடுவது
என்ற ஒரு முயற்சியில் இந்த அரசாங்கம் அதில் இப்போது அவைத்தலைவரும் மக்களவையில் ஈடுபட்டிருக்கார் என்பது ரொம்பவும் வேதனையாக இருக்கின்றது.